நான் இங்க வரும்போது 40-45 வருஷத்துக்கு முன்னாடி அன்பில் கர்மலிங்கத்துக்காக நான் பிரச்சாரம் செய்ய வரும்போது தலை நிறைய சுருளாக முடி இருப்பது, கருப்பு தாடி இருப்பது, 25 வயது இளைஞராக நான் இங்கே வந்து நின்றேன். தலையில முடி இல்லை, தாடி வெள்ளையாயிருச்சு. ஆனா 50 வருஷமா ஒரே தலைவன், ஒரே கட்சி, உடுத்துக் கொண்ட ஒரே தலைவன் கலைஞர் தான், தளபதி தான், திமுக தான் என்று 50 ஆண்டு காலமாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர் சொன்னாரு, இப்ப வந்திருக்க வேட்பாளர்கள் யாரோ வந்திருக்காங்க. நீங்க கரகாட்டக்காரன் படம் பார்த்திருக்கீங்க, அதுல கனகாவுக்கு நச்சமா நடிச்சிருக்கிறாங்க. அந்த படத்துல நடுவூர்ல இருந்து ராமராஜா வந்திருப்பாரு. அப்ப நான் கேட்டேன், இவங்கதான் வெளியூர் ஆட்டக்காரங்களா அப்படின்னு கேட்டேன். அது மாதிரி இங்க இருக்கிற வேட்பாளர்கள் வெளியூர் ஆட்டக்காரங்க, உள்ளூர் ஆட்டக்காரன் தரிக்கிறாரு. அதனால உள்ளூர் ஆட்டக்காரருக்கு தான் நம்ம மரியாதை கொடுக்கணும், அவர் தான் வெற்றி பெறணும். இன்னைக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த இருக்கும் கோடியா மோடியா எடப்பாடியா நீதி சேர்ந்திருக்கு. எத்தனை கோடி பின்னாடி இருக்கிறது மோடி, இந்த மூணுக்கும் இடையே தளபதி அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்று இன்றைக்கு உதயசூரிய சின்னத்திலே பாரிவள்ளல் அவர்கள் இருக்கிறார்கள். அவருக்கு நீங்கள் உதயசூரிய சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். என்னோடு அவருக்காக வாக்கு சேகரிக்க வந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் வைரமணி அவர்களே, புள்ளம்பாடி தெற்கு ஒன்றிய செயலாளர் அன்பிற்குரிய இளங்கோவன் அவர்களே, புள்ளம்பாடி வடக்கு ஒன்றிய செயலாளர் அன்பிற்குரிய செல்வராசா அவர்களே, புள்ளம்பாடி பேரூர் செயலாளர் அன்பிற்குரிய முத்துக்குமார் அவர்களே, கள்ளக்குடி பேரூர் செயலாளர் திரு பால்துறை அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் கருணாநிதி அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய சகோதரர் அண்ணா அர்ஜுனன் அவர்களே, மதிமுக மாவட்ட பொருளாளர் SS சுரேரசன் அவர்களே, திராவிடர் கழக மாவட்ட கழக செயலாளர் திருநாவுக்கரசு அவர்களே, தேமுதிக ஒன்றிய செயலாளர் காட்டூர் தியாகராஜன் அவர்களே, CPM மற்றும் கம்யூனிஸ்ட் சந்திரன் அவர்களே, அருமைதாஸ் அவர்களே, கூட்டணி கட்சியினுடைய அன்பு தோழர்களே, அருமை பெரியவர்களே, உங்களை எல்லாம் நான் அன்போடு வணக்கம் சொல்லி வரவேற்கின்றேன். இப்போது இங்கே வாக்கு சேகரிக்கத்தான் நான் வந்தேன். ஆனால் உங்களுடைய எழுச்சியான வரவேற்பையும் உங்கள் முகத்திலே இருக்கின்ற வளர்ச்சியையும் பார்க்கின்ற பொழுது நம்முடைய பாரிவள்ளல் அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டார் என்பது உறுதியாக தெரியாது. பாரிவள்ளலுக்கு முன்னாடி எந்த பணமும் எடுபடாது, எந்த புகழும் எடுபடாது, எந்த அரசியலும் எடுபடாது. ஏனென்றால் அவர்
கலைஞரால் உருவாக்கப்பட்டு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் வாழ்த்தப்பட்டு இன்றைக்கு இங்கே திமுகவின் ஒட்டுமொத்த பிரதிநிதியாக பாரிவள்ளல் அவர்கள் இருக்கிறார்கள். இங்க சொல்லும் போது மாவட்ட செயலாளர் சொன்னார், அதிகமான ஓட்டு எங்க லால்குடியா புள்ளம்பாடியா என்று. அந்த வகையிலே ஒட்டுமொத்தமாக பாரிவள்ளல் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறப் போகிறார் என்பது உறுதியிலும் உறுதி. இவர் வெற்றி பெற்றால் ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் சட்டப்பேரவைக்கு அனுப்பி வைக்கிறீர்கள் என்பது மட்டுமல்ல, மீண்டும் ஒருமுறை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை மீண்டும் முதலமைச்சராக அங்கே கோட்டையிலே அமர வைக்கின்ற அந்த நாள் தான் 23. இங்கே மாவட்ட செயலாளர் வைரமணி அவர்கள் எடுத்து சொன்னார்கள், எத்தனை திட்டங்கள் தாய்மார்களுக்கு எத்தனை நன்மைகளை இந்த 5 ஆண்டு காலத்திலே செய்து கொடுத்திருக்கின்றார். விடியல் பயணம், பேருந்து கட்டணம் இல்லாத பயணம், அதுல மாதத்திற்கு தாய்மார்கள் ஒரு 800 ரூபாயிலிருந்து 1200 ரூபாய் வரைக்கும் சேமிப்பு. இந்த இலவச பஸ்ல ஒரு நாளைக்கு 21 லட்சம் பேர் பயன்பெறுகிறார்கள். அதே மாதிரி மகளிர் உரிமை திட்டம் சொன்னாரு, காலையில 5 மணிக்கெல்லாம் 5000 ரூபாய் சேர்ந்துச்சு நம்ம அக்கௌண்ட்டுக்கு. அதெல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமா ரொம்ப விவரமா நம்முடைய தலைவர் அவர்கள் தளபதி அவர்கள் செய்தார்கள். ஏனென்றால் எதையாவது சொல்லி 3 மாசத்துக்கு தடை பண்ணி விட்டுறலாம் என்று மோடி என்னென்னமோ செஞ்சு பார்த்தாரு. ஆனா 3 மாசம் பணமும் 2 மாசம் வெயில் கால பணமும் சேர்த்து 5000 அனுப்பிச்சு வச்சிட்டாரு. அதுல மட்டும் பயன்பெற்றவர்கள் 1,31,00,000 பேர் தாய்மார்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். அதே மாதிரி புதுமை பெண் திட்டம் எல்லாம் தாய்மார்களுக்கு தான். 6ஆவது 12வது மட்டும் இல்ல, கல்லூரி முடிக்க வரைக்கும் மாதம் 1000 ரூபாய் அந்த சகோதரிகளுக்கு. அந்த திட்டத்தில் கிட்டத்தட்ட 3 லட்சம் மாணவிகள் பயன்பெறுகிறார்கள். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் காலை உணவு திட்டம், அதே மாதிரி நான் முதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், வீட்டுக்கே டாக்டர்கள் நம்ம தெருவுக்கு செக்கப் பண்ணி என்ன ஏதுன்னெலாம் பார்த்தாங்க. இது எப்படின்னா, எத்தனையோ ஆட்சியை நம்ம பார்த்துருக்கோம். கலைஞரும் மிக பிரமாதமான ஆட்சியை நடத்தினார். இங்கே வைரமணி அவர்கள் சொன்னது போல பெரியார், அண்ணா, கலைஞர் இவர்களெல்லாம் ஒவ்வொரு வழியிலே இந்த நாட்டு மக்களை, தமிழ்நாட்டை, தமிழ் மொழியை, தமிழ் இனத்தை, தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் பண்பாடை காப்பாற்றினார்கள். அதற்கு பிறகு யார் இருக்கிறார்கள் என்கின்ற பொழுது பெரியாராகவும் அண்ணாவாகவும் கலைஞராகவும் ஒரே ஒரு முகம் இருக்கிறது என்றால் அது தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு, 40-50 வருஷமா இருக்கேன். என்னை போல நிறைய சினிமா நடிகர்கள் வந்தார்கள், இந்த இயக்கத்தில் இருந்தார்கள், பதவிகளை பெற்றார்கள், போனார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையிலே நான் தலைவராக கலைஞரை ஏற்றுக்கொண்டேன். சுயமரியாதை, பகுத்தறிவு, தன்மானம், தமிழினம், பண்பாடு என்று ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனாக நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு 300 திரைப்படங்களுக்கு போய் நடித்திருக்கிறேன். இந்தியாவுடைய தலை சிறந்த நடிகன் என்கின்ற ஒரு சிறந்த விருதை அப்துல் கலாம் கையால் நான் விருது பெற்றிருக்கின்றேன். ஆனால் இவை எல்லாவற்றையும் எனக்கு பெருமை என்ன தெரியுமா? ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் கலைஞர் என்னை அழைத்து இந்த மாதிரி கட்டுக்கடங்காத கூட்டத்தில் நான் கடைசியில் நின்று பள்ளியிலே படிக்கிற காலத்தில் கலைஞரை பார்த்திருக்கிறேன், ரசித்திருக்கிறேன். ஆனால் நான் சினிமாவில் நடித்த பிறகு என்னை கலைஞர் அழைத்தார் கோபாலபுரத்திற்கு. எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. பக்கத்தில் போய் கலைஞரை பார்க்க போறேன்னு பக்கத்தில் போய் அவர் அன்னைக்கு தான் பார்க்குறேன். அப்போ அவர் சொன்னாரு, உன்னோட படங்கள்லாம் பார்த்த ரொம்ப பிரமாதமாக நடிச்சுட்டு இருக்க, தமிழ் சினிமாவிலே
நடிகர் திலகம் சிவாஜிக்கு பிறகு லட்சிய நடிகர் எஸ் ராஜேந்திரனுக்கு பிறகு நல்ல தமிழ் பேசுகிற ஒரு தமிழ் நடிகன் தமிழ் திரைப்பட உலகத்திற்கு கிடைத்திருக்கிறார் என்று சொன்னார். அதாவது தமிழ் தாயே, தமிழ் தலைவனே என்னை பார்த்து நீ நல்லா தமிழ் பேசுறன்னு சொன்னார்ல, அதாங்க உலகத்திலே பெரிய விருது. அதை விட ஒரு பெரிய விருது எனக்கு கிடையாது. அதனால்தான் இந்த மேடையில் இருக்கின்ற பொழுது வைரவன் சொன்னது மாதிரி பாதி எத்தனையோ பேருக்கு வரலாம், அரசியலுக்கு வரலாம், போகலாம். ஆனால் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், இந்த மக்களுக்காக, இந்த இனத்திற்காக, இந்த மொழிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீங்கள் வெற்றியை கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக் கொள்வோம், நீங்கள் தோல்வியை கொடுத்தாலும் நாங்கள் அதை வாங்கிக் கொள்வோம். இரண்டையும் சமமாக பார்க்கின்ற ஒரு பண்பை எங்களுக்கு பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு யார் யாரோ வருகிறார்கள், எத்தனையோ பார்த்திருப்பீர்கள். நீங்கள் சினிமா நடிகர்கள் வருகிறார்கள், மிகப்பெரிய பணக்காரர்கள் வருகிறார்கள், தொழிலதிபர்கள் வருகிறார்கள். ஆனால் திமுக ஆரம்பித்த காலத்திலே தேர்தலிலே நிற்க வேண்டும், மக்களின் வாக்கு பெற வேண்டும், ஆட்சியை பிடிக்க வேண்டும், பதவியை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்படவில்லை. தமிழ் மொழியை காக்க வேண்டும், தமிழ் இனத்தை காக்க வேண்டும், தமிழன் தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும், தமிழன் பெருமையோடு இருக்க வேண்டும். அதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வழியிலே இன்றைக்கு வரைக்கும் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார் தளபதி அவர்கள். அவர் போட்டிருக்க திட்டத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாநிலங்கள் எல்லாம் இவருடைய திட்டங்களை, தமிழ்நாட்டு திட்டங்களை எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி ஒரு சிறந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார். நான் சொல்லுகிறேன், அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் திமுக காரன், வந்திருக்கின்ற நீங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள், கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள், இதை தாண்டி எதிர்கட்சிக்காரர்கள் இருக்கிறார்கள். அதையும் தாண்டி தேர்தலுக்கு முதல் நாள் முடிவெடுக்கின்ற மக்களும் இருக்கிறார்கள். யாருக்கு ஓட்டு போடலாம் என்பது ஒரு நாளைக்கு முன்னால் முடிவெடுக்கிற மக்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் கூட தமிழ்நாட்டை யார் கையில் ஒப்படைக்கலாம், யார் இருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஒரே ஒரு தலைவர் தான், தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்கிறார்கள் என்ற உறுதிப்பாடை எடுத்து விட்டார்கள். அதுதான் நமக்கு, அதுதான் தமிழனுக்கு பெருமை, தமிழ் பண்பாட்டுக்கு பெருமை, தமிழ் கலாச்சாரத்திற்கு பெருமை, தமிழ் இனத்திற்கு பெருமை. அதனால்தான் நான் சொல்லுகிறேன், ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த நாட்டு மக்களுக்காக உழைக்கின்ற ஒரு இயக்கம் வந்தால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த வகையிலே இன்றைக்கு நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்று பாரிவள்ளல் அவர்கள் உதயசூரிய சின்னத்திலே நிற்கின்றார். அவரை எதிர்த்து எத்தனையோ கோடிகள் புரளலாம், மோடிகள் வரலாம், இடப்பாடிகள் வரலாம். ஆனால் யார் வந்தாலும் ஸ்டாலினுடைய தம்பியாக, தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக, உங்களுடைய லால்குடி சட்டமன்ற பிரதிநிதியாக கோட்டைக்கு போவது பாரிவள்ளல் தான் என்பது உறுதியாகிவிட்டது. அது மட்டுமல்ல, இப்போது புதிதாக வந்தவர்களுக்கு இந்த தொகுதியில் என்ன பிரச்சனை என்றெல்லாம் யாருக்கும் தெரியாது. நான் பாரிவள்ளலுக்கு அப்படி இல்லை, இங்கே என்ன பிரச்சனை, எந்த தெருவில், எந்த ஊரில் என்னென்ன சிக்கல் இருக்கு, எங்கே என்ன பிரச்சனை இருக்கு, அதை எப்படி செய்யலாம் என்கின்ற அத்தனையும் அறிந்து வைத்திருக்கின்றார். ஆகவே அப்படிப்பட்ட பாரிவள்ளல் அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது இந்த தொகுதிக்கான கண்டிப்பாக இந்த தொகுதிக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய வேண்டுமோ அத்தனை நன்மைகளையும் திட்டங்களையும் அவர் செய்வார். அவருடைய குடும்பமே ஒரு தியாக குடும்பம் என்பதை வைரமணி அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள். அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, நான் உங்களை எல்லாம் சந்தித்ததிலே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நான் இன்றைக்கு அரசியலுக்கு வந்து இன்றைக்கு உங்களை பார்க்கின்ற சினிமா நடிகன் அல்ல. நான் 45 ஆண்டு காலமாக இந்த இயக்கத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் நான் சினிமா நடிகன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுவதை விட தமிழ் இன தலைவர் கலைஞருடைய தம்பி, தளபதியினுடைய தம்பி என்று சொல்லிக் கொள்வதிலே எனக்கு மிகப்பெரிய பெருமை. காலையிலே நான் தொலைபேசியிலே நம்முடைய அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் நேரு அவர்களிடம் தொலைபேசியிலே பேசினேன். நானும் அவரும் மிகவும் உரிமையோடு பேசிக்கொள்வோம்.
அப்போ அவர் சொன்னார், என்ன சந்துரு வந்துட்டியா அப்படின்னாரு. ஆமாண்ணா, நான் வந்து மதுரை முடிச்சுட்டு சிவகங்கை முடிச்சுட்டு வந்துட்டேன்னு சொன்னேன். சரி, நீ கரெக்டாக போயிடு, நேற்று அந்த பாயிண்ட் இருந்து இன்னைக்கு வந்து இங்கே புள்ளம்பாடி போகிற நீ அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், நேருக்கிட்ட கேட்டேன், எப்படி இருக்கு அப்படின்னு. எப்படி இருக்குன்னா கேட்காத, பாரி வந்து ஜெயிச்சிட்டாரு, சட்டசபைக்கு போறாரு, மாற்று கருத்தே கிடையாது அப்படின்ட்டாரு. அருமையாக ஒர்க் பண்ணுறாங்க எல்லாரையும் சொன்னார். ஒன்றிய செயலாளர் எல்லா பேரையும் சொல்லி ரொம்ப பிரமாதமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால நீ போய் எல்லாரையும் பார்த்துட்டு சந்தோஷமா பேசிட்டு வந்துரு என்று என் அன்பிற்குரிய அண்ணன் K.N. நேரு அவர்கள் சொன்னார்கள். ஆகவே இது வந்து பிரமாதம், அருமை. உங்களுடைய முகத்தில் இருக்கின்ற அந்த மகிழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது திமுக ஆட்சி மீண்டும் வருகிறது, திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் வருகிறது, தமிழ்நாட்டுடைய முதல்வராக தளபதி ஸ்டாலின் அவர்கள் அமர்கிறார்கள் என்கின்ற அந்த உறுதியை நீங்கள் இங்கே சொல்லிவிட்டீர்கள். உங்களுடைய முகத்தில் இருக்கின்ற அந்த மகிழ்ச்சியை நான் எடுத்துச் செல்வேன். நம்முடைய கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களிடம் உங்களுடைய இந்த அன்பான வரவேற்பையும் உங்களுடைய முகத்திலே வெற்றி சின்னமாக இருக்கின்ற அந்த சிரிப்பையும் நான் அவர்கள் எடுத்துச் சொல்வேன். ஆகவே அருமை பெரியவர்களே, அன்பும் தாய்மார்களே, நீங்கள் எல்லோரும் இன்றும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்றால் அடுத்த 5 ஆண்டு காலத்திற்கு திராவிட மாடல் ஆட்சி நடக்க வேண்டும், வர வேண்டும். அப்படி வந்தால்தான் தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்கும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் கோடி கோடியா அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா நமக்கு ஒரு பைசா கொடுக்கல, ஒரு பைசா கொடுக்கல. ஆனால் ஒன்றிய அரசு பணம் நீ கொடுக்கலன்னா பரவாயில்ல, என் மக்கள் என்னை நம்பி ஓட்டு போட்டார்கள், எப்படி அவர்களை காப்பாற்ற வேண்டும், எப்படி அவர்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று இந்த 5 ஆண்டு காலத்தில் எத்தனை திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்ப அடுத்த 5 ஆண்டு வருகின்ற பொழுது இன்னும் சிறப்பான ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு அவர் தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் தயாராக இருங்கள். 23ஆம் தேதி உதயசூரிய சின்னத்திலே வாக்களியுங்கள், அவரை வெற்றி பெற செய்யுங்கள். இங்கே ஒரு அன்பு தம்பி உங்களுக்காக உழைக்க காத்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அவர், நான் முதல்ல சொல்லிட்டேனே, உள்ளூர்காரர் இவரு, அவங்க வெளியூர்காரங்க. யாரு? அந்த லீமா ரோசஸ், அதான் சொல்றேன். அவங்களுக்கெல்லாம் வந்து வெளியூர் ஆட்டக்காரங்க, அவங்க வெளியூர் ஆட்டக்காரங்க, இவர் உள்ளூர் ஆட்டக்காரரு, கரகாட்டக்காரன் நான் சொன்ன மாதிரி. அதனால நமக்கு உள்ளூர் ஆட்டக்காரர் போதும், வெளியூர் ஆட்டக்காரர் எதுக்கு? நம்ம உள்ளூர் ஆட்டக்காரர் நம்ம 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 என்ன கேட்குறோமோ அது மாதிரி ஆடுவார். நம்ம என்ன ரசனையை நம்ம பார்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் ஆடுவார், பாடுவார். அவருக்கு தான் தெரியும் நம்ம எதை ரசிக்கிறோம்னு. அதனால நமக்கு தேவை உள்ளூர் ஆட்டக்காரர். பாரிகள் தான் வேணும், வெளியூர் ஆட்டக்காரங்க யார்? ஆட்டக்காரியும் வேணாம், ஆட்டக்காரனே வேணாம். அதனால அவரை ஜெயிக்க வைங்க. இது வந்து இந்த இதில் ஒரு பெரிய முக்கியமான செய்தி சொல்கிறேன். தமிழ்நாடு கூட சுற்றிக்கிட்டே இருந்தால் கூட இந்த லால்குடி வந்து எல்லா இடத்துலையும் எல்லா மக்களும் பேசுகிறாங்க, எல்லா தொகுதியிலையும் பேசுகிறாங்க. லால்குடி வந்து ஒரு நட்சத்திர தொகுதி மாதிரி இருக்குப்ப. அதனால லால்குடி என்னாச்சு, லால்குடி போறீங்களா, எப்படி இருக்கு என்று கேட்கிறார்கள். நான் இன்னைக்கு போறப்ப நாளைக்கு சேலம் கிளம்ப, நான் சேலத்துக்கு போறேன், அப்போ சொல்லுவேன் லால்குடி தான் வந்து இருக்கிறதுல டாப்பு, நம்பர் 1. எக்கச்சக்கமான ஓட்டு வித்தியாசத்தில் பாரிவள்ளல் சட்டப்பேரவைக்கு எம்எல்ஏவா போறாரு. அவர் போறதுனால அதுக்கடுத்து அங்கே சிஎம்மா நம்மால் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அமரப் போகிறார். இது உறுதி உறுதி உறுதி. ஆகவே அருமை தாய்மார்களே, உங்களை சந்தித்ததிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அடுத்து வருவேன், சந்திக்க வருவேன், வெற்றி விழாவிலே சந்திக்க வருவேன். வெற்றி விழாவிலே திட்டங்கள் உங்களுக்கு நிறைய கொடுக்க போகிறது இந்த அரசு. அந்த திட்டங்களை கொடுக்கின்ற விழாக்களிலே சந்திப்பேன். உங்களுக்காக உழைக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கலந்து கொள்கின்ற விழாக்களிலே கலந்து கொள்வேன். ஆகவே அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, அருமை தம்பி உங்களிடம் கரங்கூப்பி நிற்கின்றார் பாரிவள்ளல் அவர்கள். அவருக்கு நீங்கள் உதயசூரிய சின்னத்திலே வாக்களியுங்கள், வாக்களியுங்கள், அவரை வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.